السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. எமது நஹ்வுடைய பாடத்தின் தொடர் வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபுடைய இந்த மத்தினுடைய பாடத்தொடர்ல நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக பாபுல் அஃஆல் என்ற தலைப்புல ஃபிஆலுடைய சட்டங்கள் சம்பந்தமாக நவாசிபுகள் ஜவாசிமுகள் நுழையக்கூடிய நேரத்துல எப்படி அதற்குரிய ஹரக்கத்துகள் வரும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய எமது பாடம் பாபு மர்ஃபூஆத்தில் அஸ்மா. பாபு மர்ஃபூஆத்தில் அஸ்மாஇ. மர்ஃபூஆத் என்றால் ரஃபு செய்யப்படக்கூடியவைகள். அப்ப இஸ்ம்கள்ல எதுவெல்லாம் ரஃபு செய்யப்படுமோ அது சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபு மர்ஃபூஆத்தில் அஸ்மா. அல் மர்ஃபூஆத்து சபஅத்துன். ரஃபு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்ம்களாகிறது சபஅத்துன், 7 ஆகும். வஹிய அவைகளை தெளிவுபடுத்துகிறார்கள். முதலாவது அல் ஃபாஇல், இரண்டாவது அல் மஃஊல் அல்லதி லம் யுஸம்ம ஃபாயிலு, அல் மஃஊல் அல்லதி லம் யுஸம்ம ஃபாயிலுஹு. ஃபாயில் குறிப்பிடப்படாத மஃஊல் அப்படி என்றால் நாயிபுல் ஃபாயிலை சொல்லுகிறார்கள், நாயிபுன் அனில் ஃபாயில். அதே போன்று மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் அல் முப்ததா, நாலாவது வ ஹபருஹு, ஐந்தாவது இஸ்மு கான, முதலாவதாக ஃபாயிலை சொல்லுகிறார்கள், இரண்டாவதாக நாயிபுன் அனில் ஃபாயிலை சொல்லுகிறார்கள், மூன்றாவதாக வல் முப்ததா வ ஹபருஹு, மூன்றாவது, நான்காவது இஸ்மு கான வ அஹவாத்திஹா, ஐந்தாவது ஹபரு இன்ன வ அஹவாத்திஹா, ஆறாவது அத்தாபிஉ லில் மர்ஃபூ. அத்தாபிஉ லில் மர்ஃபூ, மர்ஃபூஐ பின்பற்று வரக்கூடியவைகள் அவைகள் 4. அது என்னென்ன? அந்நஅத், அதுஃப், அதே போன்று தௌகீத், பதல். இந்த 4ஐயும் சொல்லுகிறார்கள். எனவே 7 என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 7ஐயும் நாங்கள் பங்கு விரிப்போம். முதலாவது அல் ஃபாயில், இரண்டாவது நாயிபுன் அனில் ஃபாயில், மூன்றாவது முப்ததா, நாலாவது ஹபர், ஐந்தாவது இஸ்மு கான வ அஹவாத்திஹா, ஆறாவது ஹபரு இன்ன வ அஹவாத்திஹா, ஏழாவது அத்தாபிஉ லில் மர்ஃபூ என்பதாக சொல்லுவோம். அத்தாபிஉ லில் மர்ஃபூஆ பொறுத்த வரைக்கும் அவைகள் 4 வரும். ஒன்று அந்நஅத், அதே போன்று அல் அதுஃப், அத்தௌகீத், அல் பதல். அல்லாமா முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மர்ஃபூஆத் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அல் மர்ஃபூஆத் என்ன நாங்கள் சொல்லுவோம், எந்த இஸ்ம்களுக்கு ரஃபு செய்யப்படுமோ அந்த இஸ்ம்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அதுல 7 விதமான விடயங்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக பாபுல் ஃபாயில் என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறார். இதுல முதலாவது 7ல முதலாவது பகுதி ஏதோ அது சம்பந்தமாக பேச போகிறார். இதுல முதலாவதாக சொல்லுகிறார், பாபுல் ஃபாயில். அல் ஃபாயிலு ஹுவ அல் இஸ்முல் மர்ஃபூ. ஃபாயில் என்றா என்ன? ஃபாயிலுடைய தாரீஃபை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஃபாயிலு ஹுவல் இஸ்முல் மர்ஃபூ. ஹுவ அல் இஸ்முல் மர்ஃபூ, அது ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம். அல் மஸ்கூரு கப்லஹு, அந்த ரஃபு செய்யப்பட்ட இஸ்முக்கு முன்னால கூறப்படும் ஃபிஅலுஹு, அதனுடைய ஃபிஅல் சொல்லப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். வஹுவ அலா கிஸ்மைனி, அது 2 வகையாகும். ஒன்று தாஹிரின் வ முதுமரின்,
ஒன்று லாஹிராக இருக்கும், இரண்டாவது முதுமராக இருக்கும். ஃபல்லாஹிரு லாஹிருக்கு உதாரணம் சொல்ல போகிறார்கள். நஹு கௌலிக் உன்னுடைய சொல்ல போல قام زيد ويقوم زيد وقام الزيدان ويقوم الزيدان وقام الزيدون ويقوم الزيدون وقام الرجال ويقوم الرجال وقامت هند وتقوم هند وقامت الهندان وتقوم الهندان وقامت الهندات وتقوم الهندات وقامت الهنود وتقوم الهنود وقام أخوك ويقوم أخوك وقام غلامي ويقوم غلامي وما أشبه ذلك என்பதாக சொல்லுகிறார்கள். இதுல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக ஃபாயில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அல் மர்ஃபுஆத் சபஅ 7 இருக்கிறது. எனவே 7ல முதலாவது வகை அல் ஃபாயில். எனவே ஃபாயில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். முதலாவதாக ஃபாயிலுடைய தாரிஃபை சொல்லுகிறார்கள். அல் ஃபாயில் ஹுவ அல் இஸ்முல் மர்ஃபூ அல் மذ்கூர் قبله فعله என்பதாக சொல்லுகிறார்கள். இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபாயில் என்ற வார்த்தையுடைய லுகா தாரிஃபை சொல்லல, ஃபாயில் என்பதனுடைய இஸ்திலாஹன் என்ன தாரிஃபோ அதை சொல்லுகிறார்கள். எனவே லுகாவுல நாங்க சொல்லுவோம் ஃபாயில் என்றால் மன் அவுஜதல் ஃபிஅல என்பதாக சொல்லுவோம். அதற்குரிய உதாரணங்களையும் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்துட்டு ஃபாயிலுடைய வகைகள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஃபாயிலை பொறுத்தவரைக்கும் 2 விதமாக பிரிக்க முடியும். முதலாவது நாங்கள் சொல்லுவோம் லாஹிர் என்று சொல்லுவோம், இரண்டாவது சொல்லுவோம் முதுமர் என்பது சொல்லுவோம். முதலாவது லாஹிர் என்று சொல்லுவோம், இரண்டாவது முதுமர் என்று சொல்லுவோம். அல் ஃபாயில் அல்லாஹிரை பொறுத்தவரைக்கும் அல் ஃபாயில் அல்லாஹிரை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் அல் ஃபாயில் அல்லாஹிர் என்றால் வெளியில வாரது. ஃபாயில் ஃபிஅலை அடுத்து வரும். அதாவது ஹுவ அல் இஸ்முல் மர்ஃபூ அல் மذ்கூர் قبله فعله கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ம் வெளியில வரும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம் கால ஜெய்துன், கால ஜெய்துன். இங்க ஜெய்த் என்பது இது ஃபாயில். இது லாஹிராக இருக்கா முதுமராக இருக்கான்னு நாங்க சொல்லுவோம் லாஹிரன், லாஹிராக இருக்கிறது என்று சொல்லுவோம். எனவே ஃபாயில் சில நேரங்கள்ல முஃப்ரதாக வரும். முஃப்ரதாக வருமாக இருந்தால் லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். அதே போன்று சில நேரங்கள்ல முஅன்னஸாலின் ஜம்மாக வரும். அந்த நேரத்திலும் லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். சில நேரங்களில் ஜம்உ தக்சீராக வரும். எந்த நேரத்திலும் லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். அடுத்தது ஃபாயில் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். இதனுடைய ஹாலாத்துகள் இது முதக்கர் சாலின் ஜம்மாக இருக்குமாக இருந்தால், முதக்கர் சாலின் ஜம்மாக இருக்குமாக இருந்தால் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். அதே போன்றுதான் அல் அஸ்மாஉல் ஹம்சா, அல் அஸ்மாஉல் ஹம்சா என்று அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபில் பாவித்திருக்கிறார்கள். ஆனாலும் பிரபல்யமாக நாங்கள் அல் அஸ்மாஉல் சித்தா என்றால் எங்களுக்கு விளங்கும். அப்படித்தான் இமாம்களும் தங்களுடைய கிதாபுகள்ல பாவித்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹனு என்ற வார்த்தையை சேர்க்காத காரணத்தினால் அல் அஸ்மாஉல் ஹம்சா என்று சொல்லுகிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் வாவை கொண்டுதான் ரஃபு செய்யப்படும். அதே போன்றுதான் மூன்றாவது பகுதி அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். அலிஃபை கொண்டு ஃபாயில் அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். இது எப்பண்டா ஃபாயில் தஸ்னியாவாக இருக்குமாக இருந்தால் அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். இப்ப ஃபாயிலுடைய ஹாலாத்துகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஃபாயில் 3 விதமாக ரஃபு செய்யப்படும். ஒன்று லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், அது எப்ப பார்த்தோம். அதே போன்று வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், அது எப்ப எந்த சந்தர்ப்பத்தில் என்பதை சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்தது மூன்றாவதாக நாங்கள் சொல்லுவோம் ஃபாயில் என்பது அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். அது எப்பண்டா இஸ்ம் முஸன்னா தஸ்னியாவாக இருக்குமாக இருந்தால். இதுதான் அல் ஃபாயில் அத்தாஹிர். அடுத்தது ஃபாயிலுடைய இரண்டாவது வகைதான் அல் ஃபாயிலுல் முத்மர் என்று சொல்லுவோம். அல் ஃபாயில் முதுமர் என்று சொல்லுவோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதுமர் சம்பந்தமாக பேசுகிறார்கள். முதுமரு 12 முதுமரை பொறுத்தவரைக்கும் 12 ஆகும். நஹு கௌலிக தரப்து வதரப்னா வதரப்த வதரப்தி வதரப்துமா வதரப்தும் வதரப்துன் வதரப வதரபத் வதரபா வதரபு வதரப்ன
மாதிரியுடைய சேகாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் ஃபாயில் அத்தாஹிர் சம்பந்தமாக பேசிட்டு அடுத்ததாக அல் ஃபாயில் அல் முதுமர் சம்பந்தமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு அல் ஃபாயில் அல் முதுமர் என்றும் எங்களுக்கு சொல்ல முடியும். அதே போன்றுதான் இன்னும் ஒரு பெயர் சொல்லுவோம், அல் ஃபாயில் அத்தமீர் என்றும் இதற்கு பெயர் சொல்ல முடியும். இதை பொறுத்த வரைக்கும் அல் ஃபாயில் அல் முன்னர் அல் ஃபாயில் அத்தமீர் என்ற என்னென்றா நாங்கள் சொல்லுவோம் ஹுவ இஸ்முன் யகூமு மகாமல் ஃபாயில் தாஹிர். அல் ஃபாயில் அல் முதுமர் என்பது இது ஒரு இஸ்ம். யகூமு இந்த இஸ்ம் நிற்கும், எங்க நிற்கும் என்றா மகாமல் ஃபாயில் தாஹிர், ஃபாயில் தாஹிருடைய இடத்துல நிற்கக்கூடிய இஸ்முக்கு சொல்லுவோம் அல் ஃபாயில் முதுமர் என்பதாக சொல்லுவோம். இந்த அல் ஃபாயில் முதுமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நாங்க பங்கு பிரிப்போம். ஒன்று பாரிஸ் என்று பங்கு பிரிப்போம், அதே போன்று முஸ்தத்திர் என்று பங்கு பிரிப்போம். ஒன்று பாரிஸ் என்று பங்கு பிரிப்போம், அடுத்தது முஸ்தத்திர் என்று பங்கு பிரிப்போம். பாரிஸ் என்றால் எங்களுக்கு தெரியும், அது தெளிவாக விளங்கக்கூடியதற்கு பாரிஸ் என்று சொல்லுவோம். இந்த பாரிஸை பொறுத்த வரைக்கும் தாஉல் ஃபாயில் அதே நா என்று வரக்கூடிய இந்த ஃபாயிலுடைய நா, அதே போன்று அலிஃபுல் இஸ்னைன், வாவுல் ஜமாஅ, நூனுன் நிஸ்வா, இவை அனைத்துமே இவைகள் பாரிஸாக வரக்கூடியது, பமீர் பாரிஸாக வரக்கூடியவைகளாகும். இந்த பமீர்கள் எல்லாமே இது ஃபாயிலாக இஅராப் செய்யப்படும். எப்படி என்றால் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் என்ற அடிப்படையில் இதற்கு நாங்கள் என்ன செய்வோம், இதற்கு நாங்கள் இஅராப் சொல்லுவோம். அதே போன்று அல் ஃபாயில் அத்தமீர் அல் முஸ்தத்திர், ஃபாயில் அத்தமீர் அல் முஸ்தத்திர், ஒன்று பாரிஸ், இரண்டாவது முஸ்தத்திர். முஸ்தத்திர் என்றால் நாங்கள் சொல்லுவோம் எந்த ஃபாயில் இஸ்ம் பாஹிராக இல்லையோ, எந்த ஃபாயில் இஸ்ம் பமீர் பாரிஸாக இல்லையோ, இதற்கு சொல்லுவோம் அல் ஃபாயில் அத்தமீர் அல் முஸ்தத்திர் என்பதாக சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லுவோம் கலாம்ல பாஹிர்ல எந்த ஒரு அசரும் இதற்கு கிடையாது என்பதாக சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க ஷேக். எனவே அல் ஃபாயில் அத்தமீர் அல் முஸ்தத்திரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டே ரெண்டு தான் இருக்கு மாதியான ஃபியலில். ஒன்று உதாரணமாக ஃபஅல என்பதை சொல்லுவோம், அதே போன்று ஃபஅலத் என்பதை சொல்லுவோம். இதுல உதாரணமாக எப்படி சொல்லுவோம், ஸைதுன் ஃபஅல என்று சொல்லுவோம், ஹிந்துன் ஃபஅலத் என்று சொல்லுவோம். இதுல வரக்கூடிய ஃபாயிலாகிறது பமீர் முஸ்தத்தராக இருக்கிறது, பமீர் முஸ்தத்தராக இருக்கிறது. இதனுடைய தக்தீர் நாங்கள் சொல்லுவோம் ஹுவ என்று சொல்லுவோம். ஸைதுன் ஃபஅலைல, ஹிந்துன் ஃபஅலத் என்பதில ஹிய என்பதாக நாங்கள் சொல்லுவோம். மாதியான பேர்ல இந்த ரெண்டும் தான் பமீர் முஸ்தத்தராக இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பாபுல் மஃஊல் அல்லதி லம் யுஸம்ம ஃபாயிலு, நாயிப் அனில் ஃபாயிலுடைய சட்டம் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பேசுகிறார்கள். பேசக்கூடிய நேரத்திலே பாபுல் மஃஊல் அல்லதி லம் யுஸம்ம ஃபாயிலு, எதனுடைய ஃபாயில் குறிப்பிடப்படவில்லையோ அப்படியான மஃஊலுடைய பாடம். அப்ப ஃபாயில் குறிப்பிடாமல் மஃஊல் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த மஃஊல ஃபாயிலுடைய இடத்துல நாங்க என்ன செய்யறது, நிப்பாற்றுறது. அந்த மஃஊல ஃபாயிலுடைய இடத்துல நிப்பாற்றுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய வீடியோக்கள் ஒண்ணுல இருக்கு போல, அதிகமானவர்களுடைய கொஞ்சம் ஓஃப் பண்ணி கொள்ளுங்க. எம்ஏ என்று சொல்லி யாரோ வந்திருக்கிறாங்க, வீடியோ ஒன்றுல இருக்கு.
அதே போன்று மிஷ்காத் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க, உங்களோட வீடியோ ஒன்ல இருக்கு, இதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாயிபுன் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். வஹு அல் இஸ்முல் மர்ஃபூ, அது ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல்லதி லம் யுஸ்கர் மஅஹு ஃபாயிலுஹு, அந்த இஸ்முடன் அதனுடைய ஃபாயில் குறிப்பிடப்பட்டிருக்காது என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப நாயிபுன் அனில் ஃபாயில் என்றால் வஹுவ அல் இஸ்ம் அல் மர்ஃபூ, ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல்லதி எப்படியான இஸ்ம், லம் யுஸ்கர் மஅஹு, அந்த இஸ்முடன் கூறப்படாது, ஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயில் என்ன செய்திருக்காது, கூறப்பட்டிருக்காது என்பதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதை சொல்றாங்கன்னா, நாயிபுல் ஃபாயிலோட ஃபிஅலுடைய சூரத் எப்படி மாற்றமடையும் என்பது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். ஃபஇன் கானல் ஃபிஅலு மாதியன், ஃபிஅல் மாதியாக இருக்குமாக இருந்தால் தும்ம அவ்வலுஹு, அதனுடைய ஆரம்பம் தம்மு செய்யப்படும், வ குஸிர மா கபல ஆகிரிஹி, கடைசிக்கு முன்னால் உள்ளது கஸ்ரா செய்யப்படும். வ இன் கான முதாரிஅன், ஃபிஅல் முதாரியான ஃபிஅலாக இருக்குமாக இருந்தால் தும்ம அவ்வலுஹு, அதனுடைய ஆரம்பம் தம்மு செய்யப்பட்டு, வ ஃபுத்திஹ மா கபல ஆகிரிஹி, அதற்கு அதனுடைய கடைசிக்கு முன்னால் உள்ளது ஃபத்தஹா செய்யப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபாயில் சம்பந்தமாக பேசிட்டு நாயிப் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாயிப் அனில் ஃபாயிலுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபாயிலுடைய சட்டத்தை போன்றுதான், ஃபாயிலுடைய சட்டத்தை போன்றுதான். எனவேதான் நாயிப் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக வஹுவ அலா கிஸ்மைன், இந்த நாயிப் அனில் ஃபாயிலை பொறுத்த வரைக்கும் தாஹிரின் வ முதுமரின், இது தாஹிராக வரும் முதுமராக வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த இடத்துல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாயிபுன் அனில் ஃபாயிலுடைய வகைகளை சொல்லுகிறார்கள். எனவே தாஹிராக வரும் முதுமராக வரும். ஏற்கனவே ஃபாயில்ல நாங்க பார்த்தது போலதான் லாஹிர் என்பது நஹு கௌலிக் துரிப ஸைதுன், வெளியில வாரது துரிப ஸைதுன் வயுத்ரபு ஸைதுன் வ உக்ரிம அம்ருன் வயுக்ரமு அம்ருன். வல் முதுமரு, முதுமர் என்பது 12, அது 12 ஆகும். நஹு கௌலிக துரிப்து வதுரிப்னா வதுரிப்த வதுரிப்தி வதுரிப்துமா வதுரிப்தும் வதுரிப்துன்ன வதுரிப வதுரிபத் வதுரிபா வதுரிபு வதுரிப்ன என்று சொல்லி இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த 12 சீகாக்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாயிப் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். நாயிப் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். பேசிட்டு ஃபிஅலுடைய வடிவம் எப்படி வரும் என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். இதுல மாதியான ஃபியலுடைய வடிவத்தை பேசினார்கள், முதாரியான ஃபியலுடைய வடிவத்தை பேசினார்கள், அம்ரு ஃபியலுடைய வடிவத்தை பேசல. அம்ரு ஃபியலுடைய வடிவத்தை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசல. ஏன் பேசல் என்றால் அம்ரு ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் அது மஜ்ஹூலாக வராது. அம்ரு ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் அது மஜ்ஹூலாக வராது. அதனால என்ன செய்யல, அம்ரு ஃபியல் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசவில்லை. அடுத்ததாக பாபுல் முப்ததா வல் ஹபர், முப்ததா ஹபருடைய பாடத்தை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபுல் முப்ததா வல் ஹபர், முப்ததா ஹபருடைய பாடம். அல் முப்ததா, முப்ததா என்றால் ஹுவ அல் இஸ்முல் மர்ஃபூ. முப்ததாவுக்கு இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள். முப்ததாவுக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள். அல் முப்ததா, முப்ததா என்றால் ஹுவ அல் இஸ்ம், அது ஒரு இஸ்ம், அல் மர்ஃபூ, ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல் ஆரி, அது நீங்கி இருக்கும், அனில் அவாமில் அல் லஃப்தியத்தி,
லஃப்தியத்தான ஆமில்களை விட்டும் அது நீங்கி இருக்கும். இதுதான் முபததா என்பதாக சொல்லுகிறார். ஹபர் என்றால் ஹபர் என்றால் ஹுவ அல் இஸ்ம், அது ஒரு இஸ்ம், அல் மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல் முஸ்னது இலைஹி, அல் முஸ்னது இலைஹி. அந்த ஹபர் என்பது அது அல் முஸ்னத் இலைஹி இன்னும் ஒன்றின் பால் அது செய்யப்படும், இணைக்கப்படும். அல் முஸ்னத் இலைஹி என்றால் அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்க பார்ப்போம். நஹு கௌலிக ஸைதுன் காயிமுன், ஸைதுன் காயிமுன். இந்த ஸைத் என்பது இதுக்கு சொல்லுவோம் முஸ்னத் என்று சொல்லுவோம், காயிமுனுக்கு சொல்லுவோம் அல் முஸ்னத் இலைஹி, அல் முஸ்னத் இலைஹி என்பதாக சொல்லுவோம். வஸ்ஸைதானி காயிமானி, அஸ்ஸைதூன காயிமூன. வல் முப்ததஉ கிஸ்மானி, முப்ததா என்பது ரெண்டு வகையாகும். ஒன்று தாஹிருன், அடுத்தது முத்மருன். ஃபல்லாஹிரு, லாஹிர் என்றால் மா தகத்தம திக்ருஹு, லாஹிர் என்றால் என்ன, அதனுடைய கூற்று முந்தி விட்டது, அப்படி என்றால் நம் முன்னால வந்திருக்கு, இதுதான் லாஹிர். இது அல் இஸ்முல் மர்ஃபூ அல் ஆரி அனில் அவாமிலி லஃப்தியா, இதுதான் முப்ததா லாஹிர். முதுமர் என்றால் இஸ்னா அஷர், அது 12 ஆகும். வஹிய அன வ நஹ்னு வ அன்த வ அன்தி வ அன்துமா வ அன்தும் வ அன்துன்ன வ ஹுவ வ ஹிய வ ஹுமா வ ஹும் வ ஹுன்ன நஹ்வு கௌலிக அன காயிமுன் வ நஹ்னு காயிமூன் வ மா அஷ்பஹ ذلك. அல்லாமா இப்னு ஆஜிரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முபததா சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஃபாயில் சம்பந்தமாக பேசிட்டு, நாயிபுன் அனில் ஃபாயில் சம்பந்தமாக பேசிட்டு, இப்ப முபததா ஹபர் சம்பந்தமாக பேச போகிறார்கள். முபததா ஹபர் சம்பந்தமாக பேச போகிறார்கள். இந்த முபததாவையும் ஹபரையும் தனித்தனியே சொல்லாம ஒரே பாபாக சொல்லிருக்கிறார்கள். ஒரே பாபில முபததாவையும் ஹபரையும் சொல்லிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ஹபரை பொறுத்த வரைக்கும் முபததா இருக்குமாக இருந்தால் எப்படியும் ஹபர் இருக்கும். எனவே இது ரெண்டும் லாசிம் மல்சூமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரே பாபில இந்த முபததா ஹபர் ரெண்டையும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முபததா என்றால் அதனுடைய தஅரீஃப் நாங்க சொல்லுவோம், அல் இஸ்முல் மர்ஃபூஉ அல் ஆரி, அல் இஸ்ம் அது ஒரு இஸ்ம், அல் மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல் ஆரி அது நீங்க இருக்கும், அல் அவாமிலி லஃப்தியா லஃப்தியத்தான ஆமில்களை விட்டும் அது நீங்கி இருக்கும் என்பதாக சொல்லுவோம். خبر என்றால் வல் ஹபரு கிஸ்மான், خبر முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல் ஹபரு கிஸ்மான் முஃப்ரதுன் வ கைரு முஃப்ரதின். ஃபல் முஃப்ரது நஹு கௌலிக் ஸைதுன் காயிமுன் وغير المفرد أربعة أشياء: الجار والمجرور والظرف والفعل مع فاعله والمبتدأ مع خبره نحو قولك زيد في الدار وزيد عندك وزيد قام أبوه وزيد جاريته ذاهبا. خبر சம்பந்தமாக பேசுகிறார்கள். خبر என்றா هو الاسم المرفوع, அது ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல் முஸ்னது இலல் முப்ததஇ அது முப்ததாவோட என்ன செய்யப்பட்டிருக்கும், அது இணைக்கப்பட்டிருக்கும், அது இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஹபர். அடுத்ததாக முப்ததா ஹபருடைய சட்டத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அதனுடைய சட்டம் அது ரஃபு செய்யப்பட்டு வரும். ரஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்று தம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், அதே போன்று அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும் தஸ்னியாவாக இருந்தால், அதே போன்று வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும் ஜம்மாக இருந்தால். முபததாவுடைய வகைகளை நாங்க பார்ப்போமாக இருந்தால், முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், முபததா என்பது லாஹிர் வ முத்மர் என்ற 2 பங்காக பங்கு பிரிக்கிறது. லாஹிர் என்ற என்ன, முன்னால லாஹிர் சம்பந்தமாக சொல்லப்பட்டது. இது அல் இஸ்முல் மர்ஃபூ அல் ஆரி அனில் அவாமிலி லஃப்தியா, இதுக்குத்தான் நாங்க லாஹிர் என்று சொல்லுவோம். முதுமர் என்றால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதுமருக்கு 12 தமீர்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் முதுமர். அடுத்ததாக ஹபர் சம்பந்தமாக பேசுகிறார்கள்.
ஹபரு கிஸ்மானி முஃப்ரதுன் வகையுரு முஃப்ரதி. அடுத்தது ஹபருடைய வகைகளை சொல்றாங்க. வல் ஹபரு கிஸ்மானி முஃப்ரதுன் வகையுரு முஃப்ரத். எனவே ஹபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நாங்கள் பங்கு பிரிப்போம். ஒன்று முஃப்ரத் என்று சொல்லுவோம், அடுத்தது கைரு முஃப்ரத் என்று சொல்லுவோம். முஃப்ரத் என்பதை கொண்டு முராத் என்ன, கைரு முஃப்ரதை கொண்டு முராத் என்ன என்றால், முஃப்ரத் என்பதை கொண்டு முராத், முஃப்ரத் என்பதை கொண்டு முராத் மாலைச ஜும்லா, எது ஜும்லா இல்லாமல் இருக்குமோ அதுதான் முஃப்ரத். அதே போன்று ஷிபுஹு ஜும்லா, ஷிபுஹு ஜும்லா இல்லாமல் எது இருக்குமோ அதுதான் முஃப்ரத். எனவே அல் ஹபர் அல் முஃப்ரத் என்றால் அதை கொண்டு கருத்து அது ஜும்லாவாக இருக்கவும் கூடாது, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்கவும் கூடாது. ஜும்லாவாக இருந்தாலும் அது ஹபர் கைரு முஃப்ரதாக இருக்கும். அதே போன்று ஷிபுஹு ஜும்லாவாக இருந்தாலும் ஹபர் கைரு முஃப்ரதாக ஆகிவிடும். அப்ப கைரு முஃப்ரத், ஹபர் கைரு முஃப்ரதை நாங்கள் ரெண்டாக பங்கு பிரிப்போம். ஒன்று ஜும்லா, அடுத்தது ஷிபுஹு ஜும்லான்னு சொல்லுவோம். ஜும்லாவை பொறுத்த வரைக்கும் ஜும்லாவை ரெண்டு வகையாக பங்கு பிரிப்போம். ஒன்று ஜும்லா இஸ்மியா என்று சொல்லுவோம், அடுத்தது ஜும்லா ஃபிஅலியா என்று சொல்லுவோம். ஜும்லா இஸ்மியா என்ற என்ன, எது இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ, எந்த ஜும்லா இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ அதுக்கு சொல்லுவோம் ஜும்லா இஸ்மியா. ஜும்லா ஃபிஅலியா என்ற என்ன, எது ஃபிஅலை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ அதுக்கு ஜும்லா ஃபிஅலியான்னு சொல்லுவோம். பாருங்க, ஸெய்துன் ஜாரியத்துஹு ஸாஹிபத்துன், இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தை. ஸெய்துன் என்பது இங்க முப்ததா, ஹபர் என்கண்டா இந்த ஜாரியத்துஹு ஸாஹிபத்துன் என்ற இவ்வளவும் தான் ஹபர். எந்த அடிப்படையில ஹபர் என்ற நாங்கள் சொல்லுவோம், இது ஜாரியத்துஹு ஸாஹிபா என்பது ஜும்லா, ஜும்லாவுல எந்த வகை, ஜும்லா இஸ்மியாவாக இருக்கிறது. எனவே இது முஃப்ரத் இல்ல, கைரு முஃப்ரத்னு சொல்லுவோம். இந்த ஹபர் கைரு முஃப்ரத். ஸெய்துன் காமா அபூஹு, ஸெய்துன் முப்ததா, காமா அபூஹு என்பது ஹபர். ஹபர்ல எந்த வகை என்றால் நாங்கள் சொல்லுவோம் கைரு முஃப்ரத். கைரு முஃப்ரத்ல இது ஜும்லாவா ஷிபு ஜும்லாவா, ஜும்லா, ஜும்லாவுல இஸ்மியாவா ஃபிஅலியாவா என்றால் நாங்கள் சொல்லுவோம் இது ஃபிஅலியா என்பதாக சொல்லுவோம். ஷிபுஹு ஜும்லாவை பொறுத்த வரைக்கும் அப்ப ஹபரை ரெண்டாக பிரிச்சோம். ஒன்று முஃப்ரத், கைரு முஃப்ரத். முஃப்ரத் என்ன எங்களுக்கு தெரியும், கைரு முஃப்ரத் என்றால் ரெண்டாக பிரிப்போம். கைரு முஃப்ரத் ஒன்று ஜும்லாவாக வரும், அடுத்து ஷிபுஹு ஜும்லாவாக வரும். ஜும்லாவாக வந்தால் அதனை ரெண்டா பிரிப்போம், ஒன்று ஜும்லா இஸ்மியா, அடுத்து ஜும்லா ஃபிஅலியா. ஷிபுஹு ஜும்லாவாக வருமாக இருந்தால் அதனை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஷிபுஹு ஜும்லாவை ரெண்டாக பிரிப்போம். எப்படி ரெண்டாக பிரிப்போம் என்றால், ஒன்று அல் ஜார் மஜ்ரூர், இரண்டாவது தர்ஃப். ஒன்று ஜார் மஜ்ரூர், இரண்டாவது தர்ஃப். உதாரணமாக ஸெய்துன் ஃபித்தாரி, ஸெய்த் என்பது முப்ததா, ஃபித்தாரி என்பது இது ஹபர், ஃபித்தாரி என்பது இது ஹபர். இது ஹபர்ல எந்த வகை என்றா கைரு முஃப்ரத், ஜும்லாவா ஷிபுஹு ஜும்லாவாண்டா நாங்கள் சொல்லுவோம் இது ஷிபுஹு ஜும்லா. ஏன், இது ஜார் மஜ்ரூர் இங்கே வந்திருக்கிறது. அதே போன்று தர்ஃபுக்கு உதாரணம் ஸெய்துன் ஐந்தக், ஸெய்துன் ஐந்தக் என்பதாக சொல்லுவோம். இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. இங்க ஷிபுஹு ஜும்லா ஹபராக வரக்கூடிய நேரத்துல இங்க ஹபர் என்பது இந்த லர்ஃபே ஹபரா அல்லது ஜார் மஜ்ரூர், இதுல இந்த லர்ஃப் அல்லது ஜார் மஜ்ரூர் இது ஹபரா, அல்லது இங்க ஹபர் வந்து மஹ்தூஃபாக இருக்கிறதா, அந்த மஹ்தூஃப் இந்த லர்ஃபோட ஜார் மஜ்ரூரோட தஅல்லுக் ஆகுதா என்ற விடயத்துல இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து இருக்கிறது. ஆனாலும் இந்த ரெண்டு கருத்தும் இருக்கிறது. ஒன்று நேரடியாக ஹபர் என்பது இந்த ஜார் மஜ்ரூர் தான் ஹபர், அதே போன்று தர்ஃபு தான் ஹபர் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இரண்டாவது கருத்து, இந்த லர்ஃபோ ஜார் மஜ்ரூரோ ஹபர் கிடையாது, ஹபர் என்பது மஹ்தூஃபாக இருக்கும், இந்த ஜார் மஜ்ரூரோட அல்லது லர்ஃபோட இது தஅல்லுக்காக ஆகியிருக்கும். எனவே தக்தீர் நாங்கள் சொல்லுவோம் ஸெய்துன் ஃபித்தாரி என்றா ஸெய்துன் காயினுன் ஃபித்தாரி என்பதாக சொல்லுவோம். எனவே இது முதலாவது கருத்து. இரண்டாவது இன்னொரு கருத்து இருக்கிறது, அப்படி இல்லை, நேரடியாக இந்த ஜார் மஜ்ரூரோ அல்லது லர்ஃபோ ஹபராக வரும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தை பார்த்தால் அவர்கள் இந்த நான் இரண்டாவதாக சொன்ன இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் சஹீஹான கருத்து வந்து முதலாவது கருத்து தான், அதுலதான் ஜும்ஹூரும் இருக்கிறார்கள். எனவே சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், கபரை பொறுத்த வரைக்கும்
5 வகையாக நாங்கள் பங்கு பிரிப்போம். ஒன்று முஃப்ரதாக வரும், அடுத்தது ஜும்லா இஸ்மியாக வரும், ஜும்லா ஃபிஅலியாவாக வரும், ஜார் மஜ்ரூராக வரும், தர்ஃபாக வரும். சுருக்கமாக ஒரு பிரிவுண்டா இப்படி நாங்கள் நிச்சயம் இதை பிரிச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தலைப்பை இட்டிருக்கிறார்கள் பாபுல் அவாமிலி அத்தாஹிலத்தி அலல் முப்ததஇ வல் கபர். பாபுல் அவாமில் ஆமிக்களுடைய பாடம், அத்தாஹிலத்தி நுழையக்கூடிய ஆமிக்கள், எதன் மீது? அலல் முப்ததஇ வல் கபர், முப்ததா கபரின் மீது நுழையக்கூடிய ஆமில்களுடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முப்ததா கபர் சம்பந்தமாக பேசிட்டு அதுல நுழையக்கூடிய ஆமில் சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் அது முப்ததா கபருக்கு என்ன சட்டம் இருந்ததோ அந்த சட்டத்தை மாற்றி அமைத்துவிடும். எனவே அதன் மீது நுழையக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். வய சலாசத்து அஷ்யா, முப்ததா கபரின் மீது நுழையக்கூடிய ஆமில்களை பொறுத்தவரைக்கும் அவைகள் 3 இருக்கிறது. ஒன்று கானவ அகவாத்துஹா, இரண்டாவது இன்னவ அகவாத்துஹா, மூன்றாவது தனன்து வ அகவாத்துஹா. அம்மா கானவ அகவாத்துஹா, கானவ அகவாத்துஹாவை பொறுத்தவரைக்கும் فإنها ترفع الاسم وتنصب الخبر, இஸ்முக்கு ரஃபு செய்யும், கபருக்கு நஸ்பு செய்யும். அப்படி என்றால் முப்ததாவுக்கு ரஃபு செய்யும், கபருக்கு நஸ்பு செய்யும். وهي كان وأمسى وأصبح وأضحى وبل وبات وصار وليس وما زال وما انفك وما فتئ وما برح وما دام وما تصرف منها. نحو كان يكون وكن وأصبح يصبح أصبح. تقول كان زيد قائما وليس أمر شاخصا وما أشبه ذلك. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முப்ததா கபர்ல நுழையக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஆமில்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அவைகள் 3 வகை. ஒன்று கானவ அகவாத்துஹா, இரண்டாவது இன்னவ அகவாத்துஹா, மூணாவது தலன்து வ அகவாத்துஹா. இதுல முதலாவது வகையாகிய இன்னவ அகவாத்து கானவ அகவாத்துஹா சம்பந்தமாக பேசுகிறார்கள். இவைகளுக்கு இன்னமொரு பேர் சொல்லப்படும், அந்நவாசிஹ் என்று சொல்லப்படும். இந்த 3க்கும் என்ன பேர் சொல்லப்படும்? அந்நவாசிஹ் என்று பேர் சொல்லப்படும். ஏன் இதற்கு அந்நவாசிஹ் என்று பேர் சொல்லப்படுகிறது என்றால், அந்நாசிஹ் என்றால் லுகாவுல அல் இஸாலா என்ற கருத்து. அதே போன்று இஸ்திலாஹில இஸாலத்து ஹுக்மில் முப்ததஇ வல் கபர், முப்ததா கபருடைய சட்டத்தை இல்லாமலாக்கக்கூடியது என்ற கருத்து. எனவேதான் இதற்கு நாங்க நவாசிஹ் ஏன் பேர் வைப்போம்டா, இவைகள் முப்ததா கபரில் நுழைந்தால் முப்ததா கபருடைய சட்டத்தை இல்லாமல் ஆக்குகிறது. எனவேதான் இதற்கு நாங்க நவாசிஹ் என்பதாக பெயர் வைத்திருக்கிறோம். இவைகளை பொறுத்த வரைக்கும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவைகளை 3ஆக பிரிக்கிறார்கள். இவைகளை 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று கானவ அகவாத்துஹா, இரண்டாவது இன்னவ அகவாத்துஹா, மூணாவது தலன்து வ அகவாத்துஹா. தனன்து வ அகவாத்துஹா 3 விதமாக பிரித்து 3க்கும் 3 விதமாக அமல்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். வ அம்மா இன்னவ அகவாத்துஹா فإنها تنسب الاسم, அது இஸ்முக்கு நஸ்பு செய்யும், وترفع الخبر, خبருக்கு ரஃபு செய்யும். وهي إن وأن ولكن وكأن وليت ولعل. تقول إن زيدا قائم وليت عمرا شاخص وما أشبه ذلك. ومعنى إن وأن للتوكيد ولكن للاستدراك وكأن للتشبيه وليت للتمني ولعل للترخي والتوقع. وأما ظننت وأخواتها فإنها تنسب المبتدأ والخبر على أنهما مفعولان لها. وهي ظننت وحسبت وخلت وزعمت ورأيت وعلمت ووجدت واتخذت وجعلت وسمعت. تقول ظننت زيدا قائما ورأيت أمرا شاخصا وما أشبه ذلك. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நவாசிஹ்ல முதலாவது வகையாக கானவ அகவாத்துஹா சம்பந்தமாக முதலாவதாக பேசுகிறார்கள். இவைகளுக்குரிய அமலை சொல்லும் பொழுது இவைகள் முப்ததாவுக்கு ரஃபு செய்யும், கபருக்கு நஸ்பு செய்யும். எனவே இது ஒரு வகை. இரண்டாவது வகையாக பிரிக்கிறார்கள் இன்னவ அகவாத்துஹா. இதனுடைய அமலை சொல்லும் பொழுது மாயன்சிபுல் முப்ததஅ வ யர்ஃபஉல் கபர, இது முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும்,
கபருக்கு ரஃபு செய்யும் என்பதாக சொல்லுகிறார்கள். மூணாவது வகை மயன்சிபுல் முப்ததா வல் கபர, அது என்ன? தன்ன வ அகவாத்துஹா, இதை சொல்லும் பொழுது ஃபஇன்னஹா தன்சிபுல் முப்ததா வல் கபர, இது ரெண்டுக்குமே நஸ்பு செய்யும் என்பதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுல முதலாவது வகை கான வ அகவாத்துஹா, கான வ அகவாத்துஹா. இதை பார்ப்போமாக இருந்தால் இதற்குரிய ஃபியல்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அமல் என்பது தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் கபர, இஸ்முக்கு ரஃபு செய்யும், கபருக்கு நஸ்பு செய்யும். இஸ்ம் என்றால் இங்க முப்ததா என்ற கருத்து, கபருக்கு நஸ்பு செய்யும். இவைகளை இந்த கானவ அகவாத்துகாவை நாங்க என்ன செய்யணும் என்றா 3 விதமாக பிரிக்கிறோம். அதுல உண்டு இந்த முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு கபருக்கு நஸ்பு செய்யக்கூடிய இந்த அமலை இது செய்யும், எந்த ஒரு ஷர்த்தும் இல்லாமல் செய்யும் என்று ஒரு பகுதியை பிரிக்க முடியும். அந்த ஃபியல்கள் கிட்டத்தட்ட 8 ஃபியல்கள் இருக்கிறது. இவைகள் 13 ஃபியல்கள் மொத்தம். அதுல 8 ஃபியல்கள் இந்த அமலை, எந்த அமல்? தர்ஃபஉல் இஸ்ம வ தன்சிபுல் கபர என்ற இந்த அமலை இது அமல் செய்யும். எப்படி அமல் செய்யும் என்றால் எந்த ஒரு ஷர்த்தும் இல்லாமல் அமல் செய்யும். அப்படியான ஃபியல்கள் 8 இருக்கிறது. ஒன்று கான, அம்சா, அஸ்பஹ, அல்ஹா, தல்ல, பாத, சார, லைஸ். அதே போன்று இரண்டாவது பிரிவு, இந்த அமலை இது அமல் செய்வதாக இருந்தால் ஒரு ஷர்த் இருக்கு. என்ன ஷர்த் என்றால் அதற்கு முன்னால நபி வர வேண்டும் என்ற ஒரு ஷர்த் இருக்கிறது. அப்படியான ஃபியல்கள் 4. ஒன்று ஜால, பரிஹ, ஃபத்ய, இன்ஃபத். எனவே இந்த ஃபியல்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு இது இந்த தர்ஃபஉல் முப்ததா வ தன்சிபுல் கபர என்ற இந்த அமலை செய்வதாக இருந்தால் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு கபருக்கு நஸ்பு செய்ய வேண்டும் என்ற இந்த அமலை செய்வதாக இருந்தால் இது ஒரு ஷர்த் இருக்கிறது. என்ன ஷர்த் என்றால் இதற்கு முன்னால் நஃபி வர வேண்டும். ஏன் நஃபி வர வேண்டும்? ஏன் நஃபி வர வேண்டும் என்றால் அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த ஃபியல்கள், இந்த ஜால, பரிஹ, ஃபத்ய, இன்ஃபக் என்ற இந்த ஃபியல்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் நஃபியுடைய கருத்தை தரக்கூடிய ஃபியல்கள். எனவே நஃபி, இந்த நஃபியான ஃபியல்கள்ல இன்னும் ஒரு நஃபி சேருமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், நஃபியும் சேர்ந்தால் இஸ்பாத்துடைய கருத்தை தரும். எனவே இஸ்பாத்துடைய கருத்தை எடுப்பதற்காகத்தான் இதெல்லாம் நாங்க திரும்ப மேலதிகமாக நிச்சயிக்கிறோம். இது நஃபியாக இருப்பதோடு இன்னும் ஒரு நஃபியை நாங்க நிச்சயிக்கிறோம், சேர்க்கிறோம். மாசால ஜிப்ரீல், ஜிப்ரீல் யூசினி, எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார் என்று நாங்கள் நிச்சயம் இஸ்பாத்தாக கருத்தை கொடுப்போம். மூணாவது வகை இந்த அமலை செய்யும். இந்த அமலை செய்வதாக இருந்தால் மா அல் மஸ்தரியா அல்லர்ஃபியா முன்னால வர வேண்டும். அந்த ஃபியல் என்னன்னா அது தாம மட்டும்தான். தாம என்று வரக்கூடிய இந்த ஃபியல் மட்டும்தான். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால மாவரும், அந்த மாவுக்கு நாங்கள் நஃபி என்று சொல்ல மாட்டோம், அல் மஸ்தரியா அல் லர்ஃபியா என்று சொல்லுவோம். ஏனென்றால் அது மஸ்தரா அறிவிக்கின்ற காரணத்தினாலும் அதே போன்று அதுக்குள்ள லர்ஃபுடைய கருத்து இருக்கின்ற, லர்ஃபை அதை அறிவிக்கின்ற காரணத்தினாலும் இதுக்கு சொல்லுவோம் மா அல் மஸ்தரியா அல் லர்ஃபியா என்பதாக இதுக்கு சொல்லுவோம். இது முதலாவது வகை. அதே போன்றுதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டாவது வகை சொல்லுகிறார்கள், இன்ன வ அகவாத்துஹா, இன்ன வ அகவாத்துஹா. அதனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அமல் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் கபர, இஸ்முக்கு நஸ்பு செய்யும், கபருக்கு ரஃபு செய்யும், மாற்றம், கான வ அகவாத்துஹாவுக்கு மாற்றமாக செய்யும். இஸ்மண்டா இங்க கருத்து முப்ததாவா நல்லா விளங்கிக் கொள்ளும். அவைகள் என்னென்ன? இன்ன, அன்ன, லாக்கின்னக, அன்ன, லைத, லஅல்ல என்று சொல்லி இந்த 6ஐயும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இவைகளை பொறுத்த வரைக்கும் இது இஸ்முக்கு நஸ்பு செய்யும், கபருக்கு ரஃபு செய்யக்கூடிய ஃபியல்கள். இதுல அன்ன, இன்ன, அன்ன என்பது இது தௌகீத காட்டக்கூடியது, தௌகீத காட்டக்கூடிய வார்த்தை. அதே போன்று லாக்கின் என்பது இஸ்தித்ராக காட்டக்கூடிய வார்த்தை. அன்ன என்பது தஷ்பீக காட்டக்கூடிய வார்த்தை. லைத்த என்பது தமன்னியை காட்டக்கூடிய வார்த்தை. தமன்னி என்றால் தமன்னியை பொறுத்த வரைக்கும் ஒன்று முஸ்தஹீலாக இருக்கும், தலபுல் முஸ்தஹீலாக இருக்கும், அல்லது
தலபுல் மும்கின் ஹுசூலாக இருக்கும். எனவே ரெண்டுக்கும் எங்களுக்கு லைத் என்ன செய்யணும், பாவிக்க முடியும். அதே போன்று அடுத்தது லஅல்லையை பொறுத்த வரைக்கும் இதை தரஜி, இதனுடைய கருத்து வந்து தரஜி, அதே போன்று தவக்கு என்பதாக சொல்லுவோம். தரஜி என்ற மஹ்பூபான விடயங்கள்ல பாவிக்கக்கூடியதுக்கு தரஜி என்று சொல்லுவோம். எதெல்லாம் மக்ரூஹாக இருக்கோ அதுல பாவிக்கிறதுக்கு தவக்கு என்று சொல்லுவோம். உதாரணமாக லஅல்லல்லாஹ யர்ஹமுனா, லஅல்லல்லாஹ யர்ஹமுனா, இது அல்-அம்ருல் மஹ்பூப். அதே போன்று மக்ரூஹுக்கு உதாரணம் லஅல்லல் அதுவ காதிமுன், லஅல்லல் அதுவ காதிமுன், இது மக்ரூஹுக்கு உதாரணம். அடுத்ததாகத்தான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூன்றாவது பகுதியை கொண்டு வருகிறார்கள். அதுதான் பன்னவ அஹவாத்துஹா. இதை பொறுத்த வரைக்கும் இது முபததாவுக்கும் நஸ்பு செய்யும், ஹபருக்கும் நஸ்பு செய்யும். எந்த அடிப்படையில முபததாவுக்கும் ஹபருக்கும் நஸ்பு செய்யும் என்றால், இது ரெண்டும், இந்த முபததாவும் ஹபரும் அதற்குரிய மஃஊல் என்ற அடிப்படையில இது நஸ்பு செய்யும். அந்த ஃபியட்கள் பலன்து, ஹசிப்து, ஹில்து, ஜஅம்து, ரஅய்து, அலிம்து, வவஜத்து, வத்தஹத்து, வஜஅல்து, வஸமிஅத்து, இந்த ஃபியட்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவைகளை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபியட்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் ஒவ்வொன்றையும் மையமாக வைத்து நாங்கள் மூன்று விதமாக பிரிப்போம். ஒன்று லன்னுடைய கருத்தை தரக்கூடிய ஃபியட்கள், லன்னுடைய கருத்தை தரக்கூடிய ஃபியட்கள். அது என்னென்ன என்றால் லன்ன, ஹசிப, கால, ஜஅம, அதாவது லனன்து, ஹசிப்து, ஹில்து, ஜஅம்து என்ற இந்த 4 ஃபியட்களையும் நாங்கள் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதே போன்று இரண்டாவது வகை யகீன பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஃபியட்கள். இவைகளை பொறுத்த வரைக்கும் இது ரஅய்து, அதே போன்று அலிம்து, வவஜத்து, இந்த 3 ஃபியட்களையும் நாங்கள் யகீனுக்கு நிச்சயம் பயன்படுத்துவோம். இந்த 3 ஃபியட்களையும் நாங்கள் யகீனுக்கு பயன்படுத்துவோம். அதே போன்றுதான் மூன்றாவது வகை தஹ்வீல் அத்தஸ்ஈர் என்ற கருத்தை தரக்கூடிய ஃபியட்கள். இவைகள் ரெண்டரை கொண்டு இத்தகத, அதே போன்று ஜஅல. எனவே இத்தகத்து, ஜஅல்து என்று வரக்கூடிய இந்த ஃபியட்கள், இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகளை நாங்கள் தஹ்வீல் தஸ்ஈர் என்ற கருத்தை தரக்கூடிய ஃபியட்களாக நாங்கள் கருதுவோம். அல்லாமா இப்னு ஆஜிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முபததா கபருக்கு நஸ்பு செய்யக்கூடிய இந்த ஃபியல்களுடைய வரிசையில சமிஅத்து என்பதையும் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு சில கிதாபுகள்ல நாங்க பார்ப்போமாக இருந்தால் இந்த சமிஅத்து என்பது வராது. சமிஅத்து என்பது வராது. பாருங்க பாப்போம். وَيَظَنَنْتُ وَحَسِبْتُ وَخِلْتُ وَزَعَمْتُ وَرَأَيْتُ وَعَلِمْتُ وَوَجَدْتُ وَاتَّخَذْتُ وَجَعَلْتُ وَسَمِعْتُ, சமிஅத்து என்பதை சேர்த்திருக்கிறார்கள். ஏன் இவர்கள் சமிஅத்து என்பதை சேர்த்தார்கள் என்றால், சில நஹ்வியங்கள் இந்த சமிஅத்துவையும் என்ன செய்கிறார்கள், இந்த ஃபியட்களோட சேர்க்கிறார்கள். எனவேதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லஈஃபான ஒரு கருத்து. இது முஅத்தமதான கருத்து ஹிய என்பது அது இதுல நாங்கள் சேர்க்க இயலாது என்பதுதான் முஅத்தமதான கருத்தும் கூட. என்றாலும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில நஹ்வீங்களை பின்பற்றி என்ன செய்திருக்கிறார்கள், இந்த சமிஅத்துவையும் இதோட சேர்த்திருக்கிறார்கள். அடுத்தது தவாபிஉடைய பாடம், பாபு நிஅத். நிஅத் என்று இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பை இட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் சம்பந்தமாக எதிர்வரக்கூடிய எமது பாடத்துல இதனுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்க பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட எங்களோட பாடத்தை நாங்க முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.